ஹலோ வியூவர்ஸ், உங்கள் குழந்தைங்க ஃப்யூச்சர் சயின்ஸை இப்போவே தெரிஞ்சுக்கொண்டு நீங்கள் நினைக்கிறீங்களா? நம்ம டெக்னோ ட்ரைனர்ஸ் உங்கள் குழந்தைங்களுக்கு லைவ் கிளாஸாக சொல்லி கொடுத்துட்ருக்கோங்க. லைவ் கிளாஸ்னால் தியரி கிளாஸ் இல்லைங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங்காக அவங்க சயின்ஸ், ரோபோட்டிக்ஸ், ஸ்பேஸ் இப்படின்னு இந்த மாதிரி நிறையா டாபிக்ஸை நம்மளுடைய டெக்னோவால் உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங்காக கொடுத்துட்ருக்கோங்க. அதில் ஒரு டாபிக் தான் இந்த வீடியோவில் இருக்குது. மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் குழந்தைங்க ஃப்யூச்சர் சயின்டிஸ்ட் ஆகிறத நீங்கள் கனவாக மட்டும் இல்லைங்க, நினைவாக்கியும் பார்க்கலாம். அதுக்கு நம்ம டெக்னோவால் நடக்கிற டெமோ கிளாஸை ஒன் டைம் அட்டன் பண்ணி பாருங்கள். இங்கே என்கிட்ட வந்து 2 பென்சில் வச்சுருக்கேன். ஸோ அந்த பென்சிலை நம்ம பொதுவாக எதுக்காக பயன்படுத்துவோம்? எழுதுறதுக்காக பயன்படுத்துவோம். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, பென்சில்ல இருந்து ஒரு எல்இடியை எரிய வைக்க போறேன். எல்இடினா எப்படி இருக்கும் அப்படின்னா, இதுதான் எல்இடி, பார்த்துருக்கீங்களா? ஸோ அதுதான் இந்த மாதிரியான எல்இடி. ஸோ இந்த எல்இடி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லைட்டுக்கு ஒரு சப்ளை அப்படின்றத நம்ம கொடுக்கணும். அப்படின்னா பேட்டரி, இதுல இருக்கக்கூடிய சப்ளையை தான் இந்த எல்இடிக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? கொடுக்க போறோம். நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த மாதிரி 2 பென்சிலை வச்சு அந்த லைட்டை எரிய வைக்க போறேன். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, உங்களுக்கு இந்த லைட்டுக்கான சப்ளை வந்து கொடுத்து ஆன் பண்றேன். பாசிட்டிவ், நெகட்டிவ். ஸோ இதுல இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். இது ரெண்டும் ஜாயின் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? லைட்டு எரியாது. ஏன் அப்படின்னா எலக்ட்ரானோட மூவ் என்ன ஆகாது? நடக்காது, கண்டக்ஷன் இருக்காது. சோ அதனால ரெண்டும் தனித்தனியா பிளஸும் மைனஸும் தனித்தனியா தான் இருக்கணும். ஓகேவா? சோ அதனாலதான் இந்த பிளஸுக்கு ஒரு பென்சில், மைனஸுக்கு ஒரு பென்சில் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? கொடுத்துருக்கோம். இப்ப நான் பேட்டரி என்ன பண்றேன் அப்படின்னா கனெக்ட் பண்றேன். சோ கனெக்ட் பண்ண உடனே எனக்கு இந்த எல்இடி க்ளோ ஆகுதா? சோ நான் ஆஃப் பண்ணனா என்ன ஆகும்? ஆஃப் ஆகும். ஆன் பண்ணனா ஆன் ஆகும். அப்போ இதுல மூவ் ஆகி போகக்கூடிய, அதாவது இந்த நெகட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல எலக்ட்ரானோட மூவ் இருக்கும். அதே மாதிரி பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பென்சில் மூலமா எலக்ட்ரானோட மூவ் இருக்கும். அப்ப பென்சில்ல என்ன மெட்டீரியல் இருக்கு? சோ பொதுவா வந்து பாத்தீங்கன்னா அந்த பென்சில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பொருள்ல கிராஃபைட் அப்படின்னு சொல்லக்கூடிய மெட்டீரியல் இருக்கு. இந்த மெட்டீரியல் என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு வந்து எலக்ட்ரானை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்தக்கூடிய தன்மையுள்ள ஒரு பொருள், கடத்தக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய பொருள். அதனாலதான் நமக்கு வந்து இந்த இடத்துல ஒயர், இங்க கொடுத்திருக்கக்கூடிய ஒயரோட அந்த கனெக்ஷன்ஸ் மூலமா நமக்கு வந்து அந்த எலக்ட்ரானோட மூவ் எங்க இருக்கு? இந்த எண்டு வரைக்கும் கிடைக்குது. அதுதான், அதனாலதான் இந்த இடத்துல இந்த லைட் வந்து க்ளோ ஆகுது. ஓகேவா?